சிக்கனமும் சேமிப்பும் உன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய மிக முக்கியமான 2 கருவிகள். சிங்காரவேலனுக்கு அரோகரா. என் தங்கமே, இன்று இந்த சிங்காரவேலன் இந்த மங்களச் செவ்வாயில் உன்னுடைய இல்லத்தில் இருந்தால் மட்டும்தான் இந்த வாக்கினை உன்னால் கேட்க முடியும். ஒருவேளை சிங்காரவேலன் என் வாக்கின் மீது நம்பிக்கை இல்லாமல் என்னை அலட்சியப்படுத்தி நீ செல்வாயானால் உன் இல்லத்திலிருந்து இந்த முருகன் இருக்கின்றான் என்பதனை தெரியாமல் நீ சென்று விடுகின்றாய் என்பதனை முதலில் புரிந்துகொள். என் தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஓர் அதிர்ஷ்டத்தை நீ செய்திருக்கின்றாய். பாவங்கள் நிறைய இருந்தாலும் நீ செய்த இந்த அதிர்ஷ்டத்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த சிங்காரவேலன் இருக்கின்றான் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள். நான் இருந்து நாளைய விடியலில் உன் வாழ்க்கையில் மிக நல்ல விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். இந்த செவ்வாயின் விடியலில் என்னை கண்டு என் வாக்கினை கேட்கின்ற என் தங்கங்களுக்கு இன்றைய விடியல் தன் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதனை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நமக்கு யாரிடத்திலிருந்து ஆசிர்வாதம் கிடைக்கின்றது, யார் நமக்காக இருக்கின்றார், யார் நமக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் செய்து கொடுக்கின்றார் என்பதனை பற்றிய முழுமையான விஷயங்களும் உனக்கு தெரிந்துவிடும். என் தங்கமே, இந்த சிங்காரவேலனிடத்தில் ஒரு முறை நீ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாய். ஆனால் நீ முதன்முறை சொன்னதே இன்னமும் இந்த சிங்காரவேலன் என் மனதில் நிலையாக நிற்கின்றது. ஒரு பொழுதும் நான் அதனை மறக்கவில்லை. அதனால் ஒரு முறையும் நீ அதை பற்றி என்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. என் தங்கமே, அடுத்த நொடி நிச்சயமில்லாத இந்த வாழ்க்கையில் எதற்காகவும் நீ போராடி கொண்டிருக்காதே. எல்லா விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய முயற்சியால் உன் கைகளுக்கு வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். நடப்பது எல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை புரிந்துகொள். எத்தனை பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சட்டென்று கலங்கி விடாமல் யதார்த்தம் இதுதான் என்று புரிந்து கொள்கின்ற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக இந்த வாழ்க்கை பேரதிர்ஷ்டத்தை என்னவென்று உணர்த்தி காட்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, ஒவ்வொரு வழியும் வேதனையும் ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு மாற்றத்தை உனக்கு நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள். நீ இப்பொழுது இந்த சிங்காரவேலன் என்னை அழைத்ததற்கான காரணத்தை நான் நிச்சயமாக அறிவேன். உன்னுடைய வழிகளுக்கு மருந்தாக என்றும் இந்த சிங்காரவேலன் வாழ்க்கையில் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருந்த ஒரு விஷயத்தை உனக்கு கொடுக்க நினைத்து விட்டால் அதிலிருந்து மாறிவிட மாட்டேன். இது உனக்கான சந்தோஷம் என்பதனை நான் நிச்சயமாக அறிவேன். என்ன நடந்தாலும் நடக்காவிட்டாலும் இந்த சிங்காரவேலன் உன் முன்னால் இருந்து விட்டால் போதும் அல்லவா? என் தங்கத்திற்கான அத்தனை சந்தோஷங்களையும் நீ மீட்டெடுத்து விடுவாய் என்பது எனக்கு நன்றாக தெரியும். உனக்கு ஏற்பட்ட இந்த வலிகளுக்கு என்னால் ஆறுதல் மட்டும்தான் கூற முடியும். நீ அதனால் முதலில் உன்னிடத்தில் இருக்கின்ற பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வை. நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி இதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டும் என்கின்ற அத்தனை வழிகளையும் உனக்கு காண்பித்து கொடுப்பேன். ஆரம்பத்தில் துன்பங்களை கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாம் பின்னாளில் உனக்கு நன்மைகளை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ முதலில் புரிந்துகொள். முருகனால் ஆறுதல் மட்டும்தான் தர முடியும் என்று சொல்கின்றேன் என்றால் அதற்கு காரணம் இதன் வெற்றி உன்னால் தான் பெற முடியும். அத்தனை திறமைகளும் உனக்குள் இருக்கின்றது. அதனால் இதனை பெறுவதற்கு நீ தயாராகி விட வேண்டும். என்னை எதுவும் எதிர்பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயப்படாதே. அதற்கு உண்டான தீர்வும் வழியும் நிகழ்காலத்தில் தானே இருக்கின்றது. தீர்வையும் வாழ்க்கையில் இருக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் இப்பொழுதே நீ கண்டுபிடித்து விட்டாயானால் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் உனக்கு கிடையாது. இந்த சிங்காரவேலன் நானே வருவேன். உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் எதற்கும் கண் கலங்காதே. இதுவரையிலும் கண்ணீரை மட்டுமே கண்ட என் தங்கத்தின் வாழ்க்கையில் நிச்சயமாக நல்ல அற்புதங்களையும் நீ காணத்தான் போகின்றாய். என் தங்கமே, எந்த நொடியிலும் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பது எப்பொழுதும் உனக்கு நினைவில் இருக்கட்டும்.
எந்த நேரத்திலும் நீ உனக்கானதை என்னிடத்திலிருந்து பெறுவாய் என்பதனை புரிந்து கொள். சட்டென்று ஒரு நொடியில் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற எந்த விஷயங்களையும் நீ இழந்து விடாதே. நான் நினைத்தது போல என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் அத்தனையும் நடத்தி காட்டியே தீருவேன். என் தங்கமே, எப்பொழுதும் நீ என்னை பார்த்து சொல்கின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். இன்று விடியலில் நீ இந்த வாக்கினை கேட்டிருப்பாயானால் என்னோடு சேர்ந்து ஒரு முறை நீயும் சொல்லிவிடு. நிச்சயமாக என் தங்கத்திற்கான நல்ல விஷயங்கள் எல்லாமும் உன்னை வந்து நிறைவாக சேரும். நீ இழந்த அத்தனை விஷயங்களையும் நிச்சயமாக நீ மீட்டு விடுவாய். என் மூச்சு காற்றும் முருகா, முருகா, என் பேச்சும் செயலும் முருகா, முருகா, நீரும் நிலமும் முருகா, முருகா, நீயும் நானும் முருகா, முருகா, வானும் மண்ணும் முருகா, முருகா, ஆதியும் அந்தமும் முருகா, முருகா. உச்சரித்தேன் உன் பெயரை எச்சரித்தேன். என் துயரை சிங்காரவேலனுக்கே நான் அடிமை. என் உயிரே அவன் உடைமை. வந்த துயர் எதுவென்றாலும் வெந்துவிடும் அவர் முன்னால். என் தங்கமே, இதை எப்பொழுதுமே நீ என் முன்னால் சொல்லிக் கொண்டிருக்கின்ற விஷயம் அல்லவா? அதை நீ சொல்லும் பொழுதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பல பிரச்சனைகளுக்கு உனக்கு முடிவு கிடைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதுமே நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்கும். திருமண வாழ்க்கை தடையின்றி அமையும். எப்பொழுதும் மற்றவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை என் தங்கம் நினைத்து வருந்தாமல் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற துன்பங்களை நிறைவு செய்ய உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் நீ செய்து கொண்டே இரு. என்றும் உனக்கு நல்லது நடந்தே தீரும். எப்பொழுதும் போல என் தங்கம், நான் நினைத்ததை எல்லாம் சாதித்து விடுவேன் என்று சொல்லினால் மட்டும் போதுமா? எதுவாக இருந்தாலும் அதை நீ நிறைவேற்ற உன்னாலான அத்தனை முயற்சிகளையும் செய்ய வேண்டும். என் தங்கமே, இது நாள் வரையிலும் முருகன் உனக்கு சொல்கின்ற ஒரு விஷயத்தை மீண்டும் சொல்கின்றேன். ஒருவர் உனக்கு நேரம் சரியில்லை என்று சொன்னால் அதற்கென கலங்கி விடாதே. அதை கண்டுகொள்ளாமல் அதனை இந்த சிங்காரவேலன் என் போக்கில் விட்டுவிடு. உனக்கான நேரத்தை நீ படைத்து கொண்டே இரு. உனக்கான நல்ல நேரத்தை இந்த சிங்காரவேலன் உருவாக்கி தரும் பொழுது எந்த சூழ்நிலையிலும் இருந்து நீ பின்வாங்கி விடக்கூடாது. உன்னுடைய எதிர்கால வாழ்க்கை என்னுடைய ஆசிகளோடு உனக்கு எல்லா வளங்களையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ நினைவில் வைத்துக்கொள். இன்றைய விடியலில் உனக்கான மகிழ்ச்சியான செய்தி காத்திருக்கின்றது. இன்றைய விடியலில், அதாவது மங்கள செவ்வாயில், உன் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகி நிச்சயமாக நல்லது நடக்கும். உன்னை விழ வைத்தவர்கள் முன்பாக உன்னை அழ வைப்பேன். உன்னை அழ வைத்தவர்கள் முன்பாக நிச்சயமாக நான் உன்னை வாழ வைப்பேன் என்பது மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எந்த பயமும் தேவையில்லை. பேசும் வார்த்தைகளில் மட்டும் எப்பொழுதும் கவனமாக இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக என் தங்கத்தினுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு அவமானமும் நேர்ந்து விடாது. உன்னை தேடி எந்த ஒரு கஷ்டமும் வந்து விடாது என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். இந்த மாற்றங்கள் உன்னை நல்லபடியான ஒரு நல்ல நிலைக்கு அழைத்து செல்லக்கூடிய தருணம் வந்துவிட்டது. இனி என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ நினைத்தால் உன் வாழ்க்கை உன் பேச்சை கேட்கும். அதை நீ சரியாக செய்து உன் வெற்றியை உறுதி செய்ய வேண்டும்.